ஸ்ரீ மட்டப்பள்ளி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. இதற்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளில் ஆந்திர மாநிலத்தில் 5 முக்கியமான க்ஷேத்திரங்கள், 5 முக்கியமான நரசிம்ம க்ஷேத்திரங்களை வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். அது என்ன அப்படின்னா வேதாத்ரி, வாடபள்ளி, மட்டப்பள்ளி, மங்களகிரி, கேதாவரம். இந்த 5 முக்கியமான க்ஷேத்திரங்களில் ஒன்று இந்த மட்டப்பள்ளி க்ஷேத்திரம். இது விஜயவாடாவிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிருஷ்ணவேணி நதிக்கரையில் இந்த மகா க்ஷேத்திரம் அமைந்துள்ளது. இந்த கிருஷ்ணா நதிக்கரையிலேயே இந்த க்ஷேத்திரம் அமைந்துள்ளது. இங்கே தாயார் ராஜ்யலக்ஷ்மி தாயார், பெருமாள் யோகானந்த நரசிம்மர். ரிஷி ஆராதன க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பரத்வாஜ மகரிஷி தபஸ்யேற்றி இங்கு பகவானை ஆராதித்திருக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் இந்த க்ஷேத்திரத்தில் பல சுவாதி திருநக்ஷத்திர யாகங்களை செய்துள்ளார். ஸ்ரீ மட்டப்பள்ளி ராஜலக்ஷ்மி சமேதா ஸ்ரீ மட்டப்பள்ளிநாதன். அந்த ஊர் பேரே நரசிம்மருக்கு கொடுத்துருக்குறாங்க, மட்டப்பள்ளிநாதன் அப்படின்னு. இது மகாக்ஷேத்திரம், மகாக்ஷேத்திரம் என்று அழைக்கிறாங்க. மகாக்ஷேத்திரம்னா மிக உயர்ந்த க்ஷேத்திரம். மட்டப்பள்ளிநாதன் பெருமாள் பேர் மட்டப்பள்ளிநாதன். பகவான் யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். நாதன் அப்படின்னா ரட்சிக்கிறவர் அப்படின்ற அர்த்தம். பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அனாதர்கள், ரட்சிக்கிறவர் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ரட்சகன், எல்லா உயிர்களுக்கும் ரட்சகன், எல்லா விஷயத்திலும் ரட்சகன், சர்வ ரட்சகன் இந்த மட்டப்பள்ளிநாதன் யோகானந்த நரசிம்மரே. இந்த நரசிம்மர் கோவில் கொண்டிருக்கும் க்ஷேத்திரம் எங்கே இருக்குது? கிருஷ்ணா நதி கரையில் விஜயவாடாவிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இந்த க்ஷேத்திரம் இருக்கிறது. தாயார் ராஜ்யலக்ஷ்மி தாயார், செஞ்சு லக்ஷ்மி தாயார். செஞ்சு இனங்கள், அங்கே காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் செஞ்சு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். அந்த காட்டில் வாழும் காட்டுவாசி மனிதர்களாகவே அவதரித்தார். அதற்கு செஞ்சுலக்ஷ்மி தாயார் அப்படின்னு தாயாரோட திருநாமம் செஞ்சுலக்ஷ்மி தாயார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த க்ஷேத்திரம் காட்டில் மிகவும் அழகான ரம்யமான காட்டில் நடுவில் அமைந்திருக்கிறது. இந்த பெருமாள் பழங்காலத்திலிருந்தே இங்கேயே இருக்கார். பரத்வாஜ மகரிஷி இந்த மட்டப்பள்ளிநாதன் இந்த நரசிம்மரை தினமும் திருவாராதனம் பண்ணியிருக்கார். குகையில் உள்ள நரசிம்மரின் ரூபத்தை முனிவர்களும் தேவர்களும் மட்டுமே அந்த காலத்தில் வழிபட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தெரியல. பிற்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை பொருட்டு பகவான் சாதாரண சாமானிய மனிதர்களும் நம்ம போல இருக்க மனிதர்களும் வந்து வழிபட அனுகிரகம் பண்ணுறார். அப்படி எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, இந்த கிருஷ்ணா நதிக்கரையில் கோவில் இருக்குது. கோவிலுக்கு எதிர்கரையில் ஒரு ராஜா, அந்த சிற்றூரை சேர்ந்த ஒரு ராஜா, ஒரு ஜமீன்தார், ஒரு நரசிம்ம பக்தர். அவருக்கு கனவுல பகவான் நரசிம்மர் காட்சி கொடுத்தாரு. கலியுகத்தில் மனித குலத்தின் நன்மைக்காக நான் இந்த ஒரு இடத்துல சுயம்புவாக இருக்கேன். ரிஷிகள் மட்டுமே என்னை வந்து பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. நீ நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஒரு சின்னதாக ஆலயத்தை ஏற்படுத்து, அங்கே உலகத்தில் இருக்கிற பக்தர்கள் வந்து என்னை சேவித்து அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் கனவில் அவருக்கு உத்தரவு கொடுக்குறார். அவரும் தன்னோட மந்திரிமார்களை எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள இறைவனை தேடுறார். ஆனால் நரசிம்மரை கண்டுபிடிக்கவே முடியல. தேடி களைச்சி ரொம்ப சோகமாகி மனசோர்வு ஏற்பட்டு அப்படியே காட்டிலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டார். தூங்கினாங்க. தூங்கும்போது மறுபடியும் நரசிம்மர் கனவில் தோன்றி ஒரு குகையில் பசுமையாக மறைந்திருந்தார். ஒரு குகையை காமிக்கிறார். இந்த குகையில் தான் நான் பசுமையாக இடத்துல மறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மறுபடியும் நரசிம்மர் சொல்ல, மறுபடியும் அவரை தேட கண்ணு விழித்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டிலேயே தேடுறார். அங்கே தேடி கண்டுபிடிக்கிறார் ஒரு குகையை. அங்கே உள்ளே பூந்து பார்த்தா நரசிம்மர் எப்படி இருக்காருன்னா அமர்ந்த திருக்கோலத்தில் அமைந்திருக்கிறார். தலைக்கு மேலே சேஷதோரணை, கருவறையின் வாயிலில் மேலே தாயார் கஜலட்சுமியாக தாயார் இருக்கார். 2 பக்கமும் யானை
பொற்குடத்தில் பன்னீரை சுரிந்து கொண்டிருக்கிறாங்க. கஜலட்சுமி தாயாருன்னு இருக்கிறாங்க. உள்ளே ஒரு கர்ப்ப கிரக கூரை இருக்குது. அந்த கூரை குகை பாறை தான் இருக்குது. கோவில் உள்ளே குனிஞ்சு தான் போகணும். பாறை, கோபுரமே பாறையால் ஆனது. கோபுரமே பாறை, அதை தான் சொல்கிறாங்க. இறைவன் பகவானோட திருமேனி சுமார் 1 அடி தான் இருக்கும். சின்ன திருமேனி, ஆனால் மிகவும் கீர்த்தி, அவரோட பெருமைகள், மகிமைகள், சக்திகள் அளவிட முடியாதது. 1 அடி உள்ள பெருமாளோட விக்கிரகம் பத்மாசனத்தில் நரசிம்மர் அமர்ந்து வலது மேல்கையால் சக்கரத்தையும் இடது மேல்கையால் சங்கத்தையும் வைத்திருக்கார். அவர் தனது கீழ் இடப்பக்கத்தை முழங்கால் மீது வைத்துள்ளார். மேலும் அவரது வலதுகை காட்சி அளிக்கவில்லை. வலதுகை ரொம்ப மெல்லிசாக தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு குகையிலேயே பாறையிலேயே பகவானோட விக்கிரகம் சுயம்புவாகவே இருக்குது. பல கோடி காலங்களாக முந்தின யுகங்களில் ரிஷிகள் மட்டுமே வந்து இங்கே வழிபட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். நரசிம்மரோட பக்கத்திலேயே ஒரு கல் இருக்குது. அதுக்கு திருமணிட்டு வரைந்து அழகாக இருக்குது. அது யார் அப்படின்னா நரசிம்ம பக்தரான பிரகலாதர் இங்கே இருக்கிறதாக கருதப்படுகிறது. அது இல்லாமல் நரசிம்மரோட பாதத்தில் சுமார் 1 அடி நீளமுள்ள ஒரு சிறிய பாறை உள்ளது. இந்த பாறைக்கு பேர் சக்ரி என்று கருதப்படுகிறது. இவரும் பிரகலாதர் போல ரொம்ப தீவிரமான பக்தர், நரசிம்ம பக்தர். இவர் நரசிம்மரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, நரசிம்மரே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரை பாறை போன்ற ஒரு வடிவமாக மாற்றி தன்னோட பக்தன் என் கருவறையில் என் பக்கத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை கீழே வச்சுக்கிட்டார். அவர் பேர் சக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சின்ன ஒரு செவ்வக வடிவ கல்லாகவே இருக்கார். தினமும் நரசிம்மருக்கு அபிஷேகம் நடக்கும். நரசிம்மருக்கு எப்படி அபிஷேகம் நடக்குதோ அப்போது இந்த சக்ரிக்கும் அபிஷேகம் நடக்குது. பகவானின் இடதுபுறத்தில் தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளாங்க. கைத்தளத்தில் தாமரை மலர்களை ஏந்திருக்காங்க. அவரது கீழ் வலது கையில் அபயதோரணையும் அபயஹஸ்தமும், இடது கீழே இன்னொரு கையை சுச்சி அப்படின்ற ஹஸ்தமும் வச்சிருக்காங்க. பாறையில் செதுக்கப்பட்ட மற்றொரு தாயாரின் உருவம் உள்ளது. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக சுமார் 50 வருடங்களுக்கு முன் தாயாரோட விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது பஞ்சலோகத்தாலான விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கே தாயார் ராஜ்யலக்ஷ்மி 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கரங்களில் வலது கையில் சக்கரத்தையும் இடது கையில் சங்கத்தையும் வைத்திருக்கிறாங்க. கீழ் 2 கைகளால் தாமரை மொட்டுக்களை வைத்திருக்கிறார்கள். அமர்ந்த நிலையில் இருக்காங்க. இவங்க ராஜ்யலக்ஷ்மி இல்லையா, அதனால் தலையில் கிரீடம் மகுடத்தை சாத்தி கொண்டு இருக்கிறார்கள். தாயார் தலையில் மகுடத்தை சாத்தி கொண்டிருக்காங்க. செஞ்சுலக்ஷ்மி தாயார், ராஜ்யலக்ஷ்மி தாயார், செஞ்சுலக்ஷ்மி தாயார் என்று அழைக்கப்படுகிறார்கள். உள்ள சுதர்சனர், நம்மாழ்வார் போன்றவர்களுடைய செப்பு பட்டங்கள் ஆகியவை இருக்கிறது. இங்கே பரத்வாஜ மகரிஷி தன்னோட வாழ்நாளில் வேதம் முழுவதையும் அத்தியாயனம் செய்ய வேண்டும் என்று வேதத்தை அத்தியாயம் செய்ய தொடங்கினார். அவர் எந்த பக்கமும் கண்ணெடுத்து பார்க்காமல் வேதத்தை விடாமல் தன் வாழ்நாள் முழுவதும் அத்தியாயம் பண்ணார். அவரோட ஆயுள் முழுமையாக முடிந்தது. இந்திரன் வந்தார். சுவாமி, உமது ஆயுள் பூர்த்தி அடைந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை, நான் வேதத்தை அத்தியாயம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரன் திரும்பவும் அவருக்கு பூரணமான 100 ஆண்டுகள் ஆயுளை கொடுத்தார். இதை போல் 3 தடவை அவருக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டது. 300 வருட காலங்கள் இடைவிடாது வேதத்தை பாராயணம் செய்தார். அதற்கு பிறகு ஆயுள் முடிந்த பின்னாடி இந்திரன் வரும் பொழுது பரத்வாஜ மகரிஷி இந்திரனை பார்த்து, எனக்கு இன்னும் வேதஞானம் முழுமையாக முடியவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரன் கண் முன்னாலே ஒரு மலையை காமித்தார். அந்த மலையிலிருந்து 3 கைப்பிடி அளவு மண்ணை எடுத்தார். இந்த 3 கைப்பிடி அளவு மண்ணை வைத்து, வேதம் எனக்கு தெரிந்த அளவு மலையளவு இருக்கிறது, வேதம் முடிவே இல்லாதது, அளவே இல்லாதது, எனக்கு தெரிந்த அளவு இந்த 3 மலை அளவு, இந்த 3 கைப்பிடி மண் அள்ளினேன் அல்லவா, இந்த 3 கைப்பிடியும் ஒவ்வொரு பிறப்பிலும் நீங்கள் பண்ணின வேத அத்தியாயத்தின் அளவு. அதனால் வேதத்தை முழுமையாக அத்தியாயம் பண்ணுவது அப்படின்றது ஆகாத காரியம். ஆனால் ஒன்று, அந்த வேதத்தில்
யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ, யாரை முழுமுதற் கடவுள், யார் உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார் என்று சொல்லப்படுகிறதோ, அப்படி வேதங்கள் யாரை ஓதுகின்றனவோ கொண்டாடுகின்றனவோ வேத வேத்யனான லக்ஷ்மி நரசிம்மனை குறித்து நீ பக்தி செய்வாயாக, லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து நீ தபம் செய்வாயாக என்று இந்திரன் சொல்லி போனதாகவும், அதற்கு பின்னாடி இந்த மணக்குகையில் இருக்கிற பகவானை பரத்வாஜ மகரிஷி வழிபட்டதாகவும், பரத்வாஜ மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணி பகவான் இங்கே அதற்கு முன்னாடியே சுயம்புவாக இருந்திருக்கார், இங்கே நான் இந்த தலத்தில் இருக்கிறேன், என்னை நீ நித்தியமும் திருவாராதனம் செய்வாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணியதாக ஒரு செவிவெளி செய்தி கூறப்படுகிறது. அங்கே பரத்வாஜ மகரிஷிகள் மட்டுமல்ல, மற்ற மகரிஷிகளும் தேவ ரிஷிகளும் எல்லாம் நித்தியமும் பகவானுக்கு இன்றளவும் அவருக்கு திருவாராதனை செய்கிறார்கள். லக்ஷ்மி நரசிம்மர் பக்தரான முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் இந்த க்ஷேத்திரத்தில் பல சுவாதி யாகங்களை நடத்தியுள்ளதாகவும், இங்கு அவர் கோசாலையை அவர் ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நரசிம்மரோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா, 11 நாட்கள் இங்கு தங்கி காலை விடியற் காலையில் கோவிலுக்கு ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணா நதிக்கரையில் நீராடி ஈர வஸ்திரத்துடன் லக்ஷ்மி நரசிம்மரை கோவிலை 11 சுற்றுகள், மதியம் இதே போல் கிருஷ்ணா நதிக்கரையில் மூழ்கி எழுந்து ஈரவஸ்திரத்தோடு 11 சுற்றுகள், சாயங்கால வேளையிலும் தீர்த்தமாடி லக்ஷ்மி நரசிம்மரை 11 சுற்றுக்கள் பக்தியுடன் மன உறுதியுடன் விஸ்வாசத்துடன் அவரை வணங்கினால், காலையில் மதியம் சாயங்காலம் 3 வேளைகளிலும் 11 நாட்கள் நரசிம்மரை வழிபட்டால் அவர்களுக்கு மிகவும் தீராத கொடிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, பேய் பிசாசு பில்லி சூனியம் இதை போல இருக்கிற கொடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறாத ஆசைகள் தர்ம முறைப்படியான வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் கைகூடும். கண்கூடாக பிரத்யட்சமாக நடக்க அதிசயமாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில். இது மகாக்ஷேத்திரம். கோவில் சின்ன கோவில் தான், ஆனால் சொல்கிறது மகாக்ஷேத்திரம், மிக உயர்ந்த க்ஷேத்திரம். அங்கே நரசிம்மர் சுயம்புவாக பக்தர்களின் பிரார்த்தனைகளை கஷ்டங்களை நிவர்த்தி செய்பவர்களாக இருக்கிறார். பகவான் யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். தாயார் ராஜிலக்ஷ்மி தாயார். பெருமாள் பேர் மட்டப்பள்ளிநாதன். இங்கே வைகானச ஆகமம் முறைப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யப்படுகிறது. நித்தியமும் நரசிம்மருக்கு திருமஞ்சனம் உள்ளது. இந்த க்ஷேத்திரத்தை பற்றி முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் மட்டப்பள்ளியில் மலர்ந்த மறைபொருள் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். இந்த மட்டப்பள்ளி நாதனுக்கு படைக்கப்படும் பிரியமான பிரசாதம் என்ன அப்படின்னா, கோதுமை மாவை நன்றாக பிசைந்து பூரி செய்ய வேண்டும், எண்ணெயில் பொரித்தெடுக்க வேண்டும். அதன் மீது பூரியே தெரியாத அளவுக்கு வெண்ணெயை தடவ வேண்டும். கனமான அளவுக்கு வெண்ணெயை தடவ வேண்டும். அந்த வெண்ணெயை தடவிய பிறகு அதன் மீது அரைத்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளத்தூள், அந்த வெள்ளத்தூளை சர்க்கரையை நன்றாக வெண்ணெய் தெரியாத அளவுக்கு தூவ வேண்டும். அது அப்படியே சந்திரபிம்பம் போல மாற்ற வேண்டும். நிலா போல வட்டமாக சந்திரபிம்பம் போல இருக்கும். அதை மட்டப்பள்ளிநாதன் அதை மிகவும் விருப்பத்துடன் ஏற்கிறான். அந்த நரசிம்ம க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டால், அந்த மகாக்ஷேத்திரத்தில் நாம் உணர்ந்த தெய்வீக உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ மகிமையை வாய்ந்த க்ஷேத்திரம் இந்த மட்டப்பள்ளி மகாக்ஷேத்திரம். எல்லா க்ஷேத்திரத்தை விட உயர்ந்த க்ஷேத்திரம். அளவு கடந்த மகிமைகள் பொருந்திய அந்த மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் மகிமைகளை ஏதோ ஓரிரண்டாக இங்கே பார்த்தோம். ஒவ்வொருவரும் மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்துக்கு சென்று ஸ்ரீ ராஜிலக்ஷ்மி சமேதா மட்டப்பள்ளிநாதனையும் வணங்கி எல்லா விதமான நன்மைகளையும் அடைய பிரார்த்திக்கிறோம். முடியாதவர்கள் அவருடைய திருப்படத்தை வீட்டில் எழுந்தருள பண்ணி கொண்டு தினமும் நித்தியமும் சேவிக்க பிரார்த்திக்கிறோம். அடுத்த பதிவில் வேறொரு நரசிம்ம க்ஷேத்திரத்தை பார்க்கலாம்.